அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஒர்க்காக தான் பார்க்க போகிறீங்க. இது எப்படின்னா, நம்ம டெய்லி வந்து டே இன் மை லைஃப் வீடியோ, அப்புறம் வந்து இந்த ரமதான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஒர்க்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. 27க்கு முன்னாடி வந்து அவங்க வந்துட்டு போயிருந்தாங்க. பட் அப்போ வந்து நோம்போடு வந்துட்டு டக்குன்னு போயிட்டாங்களா. ஸோ அப்புறம் வந்து இப்போ பெருநாளாக முடிச்சுட்டு பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, பசங்களுக்கு வந்து முள்ளாண்டு பரீட்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கனால இன்றைக்கி வந்து பரீட்சை இல்லை. ஸோ நேற்று வந்து பரீட்சை தமிழ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அம்மாக்காக வந்து ஜூஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோதுமை காய வச்சுருந்தேன். அதையுமே வந்து நல்லா வெயிலடிக்க நல்லா விரித்து காய போட்டுட்டு அப்படியே அம்மா போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஜூஸ் போட்டு வச்சுருந்தோம்ல, வெயிலுக்கு வந்து வந்தோடனே அந்த ஜில்லுன்னு குடிக்கிறப்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கூலிங்கோடு வந்து நான் ஜூஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானும் அம்மாவும் கடைக்கு போயிருந்தோம். ஸோ வந்து மதியம் வந்து எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி எடுத்து காய்ச்சவான்னு கேட்டேன். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் கறி மீன்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நீ வந்து மொச்சப்பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா கடைக்கு போயிட்டு அப்புறம் வந்து நான் மொச்சப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பயிர் வேக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பு, நல்லெண்ணெய் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக போட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 4-5 விசிலில் வந்து வெந்துடும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பயிரை வந்து டக்குன்னு வேக வைக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு ஆல்ரெடி வந்து வேக போட்டிங்கன்னா ஒரு 2 விசிலி சீக்கிரமாக வெந்துடுவா. அம்மா வந்து அதுக்கு சைடிஷ் வந்து அதலக்காய் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதலக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து 40 ரூபா சொன்னாங்க. ஸோ பேசி ஈஸி ஒரு 30 ரூபாய்க்கு வந்து பேசி வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வைக்கிற கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா, என்னோடய மாமியார் வீட்டு முறைப்படி தான் வந்து நான் செய்வேன். என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்காக அந்த முறைப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ நான் எனக்கு நானே செய்கிறப்ப எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்வோம் அந்த மாதிரி நான் எனக்கு நானே செஞ்சு சாப்பிடுவேன். பட் எங்கள் அம்மாவுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வச்சுருந்தேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பழத்தை ஒரு 5-6 தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் மிளகு போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சிட்டேன். எனக்கு வந்து பண்ணா கருவாடு தான் எடுத்திருந்தேன். பண்ணா கருவாடு அஸ் யூஷுவல் வந்து வெந்நீர் ஊற்றி அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா கவுச்சி அடிக்காது. இப்போ வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு சில பேர் வந்து பல்லாரியவே நறுக்கி நறுக்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அப்பப்போ வந்து எரிச்சப்படாமல் நீங்கள் அந்த சின்ன வெங்காயத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் பல்லாரியே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்பப்போ வந்து சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகா இது ரெண்டுமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் 1.5 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட்டுமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அது எப்படி பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, மேலே பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஆயிலுமே அப்படி மிதந்து நிற்கும். இதிலேயே தெரிஞ்சு போயிடும் பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 11:45 ஆகுது. கரெக்டாக 12:40க்கு பசங்க வந்துடுவாங்க. நான் வந்து பயிர் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தேன். வேகவே இல்லை. இன்னொரு 4-5 விசில் வச்சா தான் வேகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 3 விசிலே எடுத்து பார்த்துட்டேன். அதோட அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி குழம்பு கூட்டி போடுறப்பே வந்து அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த பயிரை சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா அஸ் யூஷுவல் குழம்பு கொதிக்கிறதோட பயிரும் வெந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அரைப்பதம் வெந்திருக்கு. ஸோ இப்பயே நம்ம சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயிறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஆல்ரெடி 1 ஸ்பூன் வந்து எண்ணெயில் போட்டாச்சு. அதனால 1 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு வந்து புளி ஊற்றிருக்கேன். உப்பு எதுவுமே போடலை. நம்ம கடைசியாக வந்து உப்பு பார்த்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து தாளித்து அப்படியே ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு அப்புறம் மேலே வந்து லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வரத்தட்டி நம்ம வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் கருவாட்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா துவையல் அரைப்பாங்க, அப்புறம் முட்டை வேக வைப்பாங்க. ஸோ பசங்க வந்து அதலக்காய் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து முட்டை வந்து வேக போட்டிருக்கேன். ஒரு 5-6 முட்டை மட்டும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் அம்மாவும் கடைக்கு போயிருந்தப்ப இந்த முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்ல வெயில் அடிக்குதா, ஸோ வந்து நான் வந்து புட்டுப்பழம் கிடைக்குமான்னு பார்த்தேன். பட் அந்த பழம் கிடைக்கல. அதனால முலாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டு, அதில கொஞ்சமா சீனி போட்டு, அந்த முலாம்பழத்த குட்டி குட்டி கியூப்ஸா மட்டும் நறுக்கிட்டு, அதில கொஞ்சமா வந்து ஐஸ் கட்டி போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். டெம்ப்டிங்காவும் இருக்கும். கண்டிப்பா வந்து வெயில் டயத்தில புட்டுப்பழம் கிடைச்சாலும் சரி, இல்ல இந்த முலாம்பழம் கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வன்மம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை வந்து என்னைய பிடிக்கலையா? இல்ல எதனால? நான் பேசுறது பிடிக்கலையா? இல்ல பண்றது பிடிக்கலையா? அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு நீங்க வந்து அசிங்கமா இருப்பீங்களா? உங்க முகத்த ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? அ அப்படிலாம் ஒரு மாரி வன்மத்தோட வந்து கமெண்ட் பண்ற மாரி, அந்த கமெண்ட்ட படிக்கிறப்பயே வந்து இது உங்களுக்கு என்ன ஆத்திரம் நம்ம மேல? என்ன தப்பு பண்ணிட்டோம்? அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பிடிக்கல அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸ்கிப் பண்ணிருங்க. இல்லாட்டா அந்த வீடியோ வந்தாலுமே தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோ பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. எனக்கு வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ட இக்னோர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த சிஸ்டர்ஸ்கள் அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. இல்லாட்டா விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து கருவாடை இன்னும் 2, 3 தடவ வந்து அலசிட்டு எப்போவுமே சரி மீனா இருந்தாலும், கருவாடா இருந்தாலும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 தடவ அலசிட்டு நம்ம அலசி தான் வச்சுருப்போம். அகெயின் வந்து 2, 3 தடவ அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. அப்புறம் கொதிச்சு கருவாடு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம அதலக்காய் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பட்டை மிளகாய் எங்கள் அம்மா சேர்த்து போடுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டை மிளகாய் எதுவுமே சேர்க்கல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க அதலக்காய் பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்து உப்பு தூவி மூடி எதுவும் போடாமல் அப்படியே இந்த ஓப்பனாகவே வந்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இந்த வீட்டில் வந்து நான் அதலக்காய் செய்கிறப்போ வந்து அதலக்காய் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தாளித்தேன். அது உடஞ்சி உதிர்ந்து வீணாக போச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு. ஸோ அதிலருந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா வந்து இதை அவிச்சேன்னா உடனே விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீ தாளி அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழம்புமே ரெடி ஆயிருச்சு. அந்த அதலக்காய் வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அது நல்லா வெந்துருச்சு. அதை உரிச்சிட்டு அதை அப்படியே வந்து இந்த கருவாட்டு குழம்போட சேர்த்தாச்சு. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, தனியாலாம் வைக்க மாட்டாங்க. அப்படியே எந்த குழம்போட சேர்க்கணுமோ அந்த குழம்போட சேர்த்துருவாங்க. இப்போ அதலக்காய் வந்து நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மிளகா பொடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மேலே ஃபுல்லாக வந்து தூவி விட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன. மிளகா பொடி தூவுனா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா சுருண்டு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் பூ சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கங்க. பட் நான் இந்த காய் வெறுமனே சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கர கசப்பாக இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி மட்டும் தேங்காய் பூ வந்து அப்படி திருவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதலக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கஞ்சிக்கு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்புக்குலாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு, அப்புறம் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் அதெல்லாம் பொரியல் வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் அம்மாவும் உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்றப்ப வீடியோலாம் நான் எடுக்கலை. உங்களுக்கு வந்து ஒரு புது வரவை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து மாசமா இருந்தாங்க. நோஞ்சாங்குட்டி சொல்லுவோம்ல, அவங்க மாசமா இருந்தாங்க. 2 குட்டி போட்டிருக்காங்க. ஒரு ஆண் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருமே ரொம்ப க்யூட்டா சூப்பரா இருக்காங்க. கண் இன்னும் தொறக்கல. ஸோ அவங்க ரொம்ப வந்து க்யூட்டா இருக்காங்க. இவங்க பெருநாளைக்கே நாள் நைட்டே வந்து பர்த் ஆயிட்டாங்க. இப்போ பிறந்து வந்து 10 நாள் ஆச்சு. இதைத்தான் எங்கள் அம்மாட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பசங்கள்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அகைன் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் வந்து அம்மாவை பஸ் ஏற்றி விட்றதுக்காக நானும் அம்மா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3 மணி ஆகுது. வானம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். அம்மா வந்து இப்படி பஸ் ஏற்றி விட்டாச்சு. இந்த மத்தியான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.